இப்ப நிறைய பேர் மத்தியில ஒரு கேள்விக்குறியா இருக்கிறது டீலிமிட்டேஷன் அப்படின்னா என்ன? சவுத் இந்தியாவில் உள்ள சிஎம்லாம் எதுக்காக அது வேணாம்னு சொல்றாங்க? ஈவன் தமிழ்நாட்டில் உள்ள எல்லா கட்சியும், அதாவது மாற்று கருத்தே இருந்தாலும் இந்த விஷயத்துல ஒன்னா சேர்ந்து இதை வேணாம்னு சொல்றாங்க. மன்னிக்கவும், ஒரு கட்சியே தவிர. அது என்ன அப்படின்றத நான் சிம்பிளா சிறுசா முடிச்சுறேன், உங்களுக்கு புரிஞ்சிடும் நான் நம்புறேன். லோக்சபா எம்பி எலெக்ஷன் ஒண்ணு நடக்கும் தெரியுமா? அதான் பிரைம் மினிஸ்டரே தேர்ந்தெடுக்கிறது. இந்தியா முழுக்க 543 எம்பி, அதுல 272க்கு மேல ஜெயிக்கிறவங்க பாத்தீங்கன்னா ஆட்சியை பிடிப்பாங்க. ஜெயிக்கிறவங்க தனியா சொல்றதை விட ஜெயிக்கிறவங்களோட கூட்டணி ஆட்சியை பிடிப்பாங்க. ஆனா அந்த லோக்சபா சீட் எல்லாம் பாத்தீங்கன்னா எல்லா ஸ்டேட்டுக்கும் ஒரே மாதிரி, எல்லா ஸ்டேட்டுக்குமே 40 இருக்கான்னு பார்த்தா கிடையாது. நம்ம தமிழ்நாடு பாத்தீங்கன்னா 39, பாண்டிச்சேரியோட சேர்த்து 40, யூபிக்கு பாத்தீங்கன்னா 80 சீட் இருக்கும். அப்படியே மகாராஷ்டிராவுக்கு பாத்தீங்கன்னா 48 சீட் இருக்கு. காரணம் அந்த ஏரியா பெருசு சிறுசுன்றது கிடையாது, ஜனத்தொகையை வச்சு அந்த சீட்டை பிடிக்கிறாங்க. இப்ப என்னன்னா அந்த டீலிமிட்டேஷன் அப்படின்றது ஜனத்தொகையை கணக்கெடுப்பு எடுக்கிறாங்கல்ல, சென்சஸ் சொல்லுவோம்ல, அதை எடுத்து அந்த ஜனத்தொகையோட அடிப்படையில எம்பி சீட்டை ஒவ்வொரு ஸ்டேட்டுக்கும் ஒதுக்குவாங்க. கேட்கிறப்பவே நமக்கு நியாயமா தெரியாத மாதிரி தானே தோணுது. 1971 அப்புறம் 2 தடவை ஸ்கிப் பண்ணிட்டாங்க. இப்ப 2026 திரும்ப நடக்க போகுது. இது நடந்தா பெருசா பாதிக்கப்பட போறது தமிழ்.